சந்தியா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. இல்ல சுபாஷ், நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று தீர்மானமாக கூறினாள் சந்தியா. அடுத்த 6 மாசத்துல ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் இருக்கு. நான் ஏற்கனவே உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்கீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் அவரோட கம்பெனில அதிக சம்பளத்துக்கு வேலை வாங்கி தந்தாரு. அப்பவும் நீங்க போகல. இப்போ திடீர்னு ரிசைன் பண்ணா என்னங்க அர்த்தம் என்றேன். சாரி சுபாஷ், எனக்கு கொஞ்ச நாள் என் குழந்தையோட இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி சந்தியா, அப்புறம் உங்க இஷ்டம். 2 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கு, பாத்துக்கோங்க. சரி என்று கூறிவிட்டு இழந்து சென்ற சந்தியாவையே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன ஆச்சு இவங்களுக்கு? 9 வருஷமா இங்க வேலை பாக்குறாங்க. என்னை விட 3 வருஷம் ஜூனியர். நானும் அவங்களும் 5 வருஷமா ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கோம். இந்த கம்பெனியை விட்டு போக எப்பவுமே இஷ்டம் இல்லைன்னு சொல்றவங்க. அதுவும் இல்லாம குழந்தை பிறந்து 6 மாசம் கழிச்சு போன பிப்ரவரி தான் ரீஜாயின் பண்ணாங்க. மூர்த்தி கூட சந்தியாவை ஸ்கந்தா கூட சேர்ந்து வேலை பார்க்க சொன்னாரு. அப்பதான் வேலை குறைவா இருக்கும், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாரு. இப்ப எதனால இந்த முடிவை சந்தியா எடுத்தாங்கன்னு தெரியலையே என்று யோசித்தேன். சந்தியா எப்பொழுதுமே என்னை ஒரு சகோதரனாக பார்ப்பவள். எனக்கு அவள் ரிசைன் செய்ததில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மாலை நண்பருடன் காஃபி குடிக்க கேன்டீனிற்கு சென்றேன். காஃபி வாங்கிவிட்டு அங்கிருந்த சோபாவில் அமரும் போது அங்கே காஃபி வாங்க சங்கீதா நின்று கொண்டிருந்தாள். சங்கீதா, சந்தியா, நான் மூவரும் ஒரே ப்ராஜெக்டில் வேலை செய்திருக்கிறோம். சங்கீதா இப்பொழுது வேறு ப்ராஜெக்டிற்கு சென்று விட்டாள். சங்கீதாவும் சந்தியாவும் ஒரே பஸ்ஸில் வீட்டிற்கு போவார்கள். அதுவும் இல்லாமல் இருவருமே வேளச்சேரி இந்திரா நகரில் வசிப்பவர்கள். என் நண்பரிடம் கூறிவிட்டு நேராக சங்கீதாவிடம் சென்றேன். அவள் அப்போதுதான் காஃபி வாங்கி கொண்டு வந்து டேபிளில் அமர்ந்தாள். ஹாய் சங்கீதா. ஹாய் சுபாஷ், வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கு உங்க வேலை? நல்லா போகுதுங்க சுபாஷ். 2 நிமிடம் சில கம்பெனி சார்ந்த விஷயங்களை பேசினோம். சங்கீதா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. சிரித்து கொண்டே என்னை பார்த்த சங்கீதா, என்ன சந்தியா ரிசைன் பண்ணது தானே என்றாள். ஆமாங்க. என்ன சந்தியா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சந்தியாவின் வீட்டில் அவருடைய அப்பா, அம்மா மற்றும் 2 தங்கைகளுடன் சேர்த்து மொத்தம் 5 பேர். அப்பா பெட்ரோல் பங்கில் கணக்காளராக வேலை செய்கிறார். சந்தியாவின் வீட்டுக்காரர் திருமணமான பிறகு சந்தியா அவர் தாய் வீட்டிற்கு ஒவ்வொரு மாதமும் தரும் பணத்தை தரக்கூடாது என்று கூறிவிட்டார். பெருங்களத்தூரில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி சந்தியாவை மாதத்தவணை கட்ட வைத்து விட்டார். சந்தியாவின் பெற்றோரை சிறிதும் மதிக்க மாட்டார். சந்தியா பல முறை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாள். குழந்தை பிறந்த பிறகு தாய் வீட்டில் இருந்து 2 வாரத்தில் அழைத்து வந்து விட்டார். வக்கில்லாதவங்க வீட்டுல என் குழந்தை வளர வேண்டாம் என்று கூறிவிட்டார். எங்க குடும்பம் வக்கில்லாம போனதே எனக்கு திருமணம் செய்த பின்தான் என்று சந்தியா பல முறை கூறி வருத்தப்பட்டிருக்கிறாள். மேலும் குழந்தை பேருக்கு ஆன மருத்துவ செலவை கம்பெனியில் திரும்ப தருவார்கள். அதையும் அவர் சந்தியாவின் தந்தையிடம் தர அனுமதிக்கவில்லை. சந்தியாக்கு எப்பதான் பிரச்சனை இல்ல, அவ நிம்மதியா இருக்கிறதே ஆபீஸ்ல தான் என்றாள் சங்கீதா. அப்புறம் ஏங்க ரிசைன் பண்ணாங்க? ஸ்கந்தா தான் காரணம் என்றாள் சங்கீதா. ஸ்கந்தாவா? யாரு? சந்தியா கூட ஒரே அப்ளிகேஷன்ல வேலை பார்க்கிறாரே அவரா என்று நம்ப முடியாமல் கேட்டேன். ஸ்கந்தா ஒரு சிறந்த புரோகிராமர், எல்லோருக்கும் கேட்காமலே உதவி செய்பவர். டீமில் யாருக்கு சந்தேகம் என்றாலும் ஓடி சென்று உதவுபவர். மிக முக்கியமாக தலைமைக்கு மிக மிக நம்பிக்கையானவர். பார்க்க சிரித்த முகத்துடன் மிக அழகாக இருப்பார். சந்தியாவிற்கு வேலை பளுவை குறைக்கத்தான் அவருடன் சேர்ந்து வேலை செய்ய சொன்னார் மூர்த்தி. என்னால நம்ப முடியலங்க. வேணும்னா மூர்த்தி கிட்ட நான் பேசி பாக்குறேன். அவ ஏற்கனவே மூர்த்தி கிட்ட பேசிட்டா. அவரு எனக்கு யார் யார் எப்படின்னு தெரியும்னு சொல்லி இருக்காரு. சந்தியா அவ வீட்டுக்கார கிட்ட சொல்லி இருக்கா. ஆனா அவரு நீ ஒழுங்கா நடந்துகிட்டா ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டாரு. அதான் ஆனது ஆகட்டும்னு ரிசைன் பண்ணிட்டா. அவ வீட்டுக்காரருக்கு கூட இன்னும் தெரியாது. நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு நேரா அவ அம்மா அப்பா கூட போய் இருக்க போறாளாம். தலையை குனிந்தபடியே கேட்டு கொண்டிருந்தேன். சரிங்க சுபாஷ், நான் உங்ககிட்ட பேசினேன்னு அவகிட்ட சொல்லாதீங்க. அவ உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கா. நான் கிளம்புறேன், பை என்று கூறிவிட்டு சங்கீதா போய்விட்டாள். மெதுவாக நான் வேலை செய்யும் பில்டிங்கிற்குள் நுழைந்தேன். 3வது மாடிக்குள் நுழையும் போது சந்தியா வெளியே வந்தாள். என்னை பார்த்தும் பார்க்காதது போல சென்று விட்டாள்.
நேராக என் இருக்கைக்கு போய் அமர்ந்தேன். அதே நேரம் மூர்த்தி போனில் அழைத்தார். சுபாஷ், சீனியர் மேனேஜர் எல்லாம் ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுக்கணுமா? எனக்கு டைம் இல்ல. நீதான் நம்ம ப்ராஜெக்ட் டீம் லீட். எனக்கு பதில் நீ எடுத்துடு. முடிஞ்சா அடுத்த வாரமே எடுத்துடு என்றார். சரிங்க மூர்த்தி என்றபடி போனை ரிசீவரில் வைத்தேன். சில நிமிடங்களில் மூர்த்தியும் ஸ்கந்தாவும் சிரித்து கொண்டே என்னை கடந்து போனார்கள். தலை வலிக்க ஆரம்பித்தது. பேசாமல் இன்று வீட்டிற்கு போய்விடலாம் என்று கிளம்பினேன். எதிரில் மூர்த்தியும் ஸ்கந்தாவும் வந்தார்கள். ஸ்கந்தா, என் வேலையை சுபா கிட்ட தள்ளி விட்டுட்டேன் என்றார் மூர்த்தி சிரித்து கொண்டே. அப்படியா? ஐயோ பாவம் என்றார் ஸ்கந்தா. பாத்துக்கோங்க சுபாஷ், ட்ரைனிங் சும்மா வேற லெவல்ல இருக்கணும் என்றார் மூர்த்தி. சரிங்க, வரேங்க என்று கூறிவிட்டு கிளம்பினேன். மறுநாள் எந்த வேலையும் எனக்கு ஓடவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. எப்பொழுதெல்லாம் ஸ்கந்தா சந்தியாவின் அருகில் போனாலும் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக எட்டி பார்த்தேன். சந்தியா ஏதோ கேள்வி கேட்க இவனுக்கு என்ன மரியாதை? இவன் சந்தியாவின் தோளில் கை வைத்து சாய்ந்து கொண்டே கம்ப்யூட்டரில் திரையில் விரல் வைத்து விளக்கம் கொடுத்தான். சில முறை முதுகில் தட்டினான். சந்தியா நெளிந்தாள். சந்தியா தண்ணீர் குடிக்க சென்ற போது பின்னாடியே சென்றான். அங்கே ஏதோ சொல்லி சிரித்தான். அதை கேட்டு சந்தியா முகம் சுளித்தாள். இப்படி இன்னும் சில லீலைகளை நாள் முழுவதும் அரங்கேற்றினான். இதை பல பேர் பார்த்தும் பார்க்காதது போல் போனார்கள். அட கடவுளே, பெண்களின் பாதுகாப்பிற்கென்று பல விதிகள் இங்கு வரையறுக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் தலைமைக்கு நெருக்கம், திறமை போன்றவற்றால் தப்பித்துக் கொள்கிறார்கள். இதில் பல முறை நானே ஸ்கந்தாவிடம் உங்க கூட வேலை செய்யறதுனாலதான் சந்தியா ரிலாக்ஸா இருக்காங்க என்று கூறியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது சந்தியா யாரைத்தான் நம்புவாள்? பாவிகளா, ஒரு பெண்ணால் எவ்வளவுதான் பொறுத்து கொள்ள முடியும்? வேலை செய்யும் இடத்திலும் நிம்மதி இல்லை, வீட்டிலும் கணவனால் நிம்மதி இல்லை என்றால் என்னதான் செய்வாள்? வீட்டிலும் அலுவலகத்திலும் ஒழுங்காய் வேலை செய்ய வேண்டும், பிள்ளை பெற்று கொடுக்க வேண்டும், எதிர்கால திட்டங்களுக்காக மாடாய் உழைக்க வேண்டும். ஒரே நாளில் 3 மணி நேரம் பஸ்ஸில் பயணம் செய்து வீட்டுக்கு போனாலும் அவள்தான் சமைக்க வேண்டும். இது போன்ற பணியிட தொல்லைகளும் சகித்துக் கொள்ள வேண்டும். நினைப்பதற்கே வெக்கமாக இருந்தது. யோசித்துக் கொண்டே இருந்தவனை மூர்த்தியின் குரல் எழுப்பியது. என்ன சுபாஷ், ட்ரைனிங் ரெடி பண்ணிட்டீங்களா என்றார். இவனுங்களை ஏதாவது பண்ணணுமே, யோசிடா யோசி. மனம் குமரியது. திங்கட்கிழமை காலை அனைவரும் மீட்டிங் ரூமில் இருந்தோம். நான் ப்ரொஜெக்டரை ரெடி செய்து கொண்டிருந்தேன். மூர்த்தியும் ஸ்கந்தாவும் உள்ளே நுழைந்தார்கள். கூடவே மற்ற ப்ராஜெக்ட் ஆட்களும் வந்தார்கள். மொத்தமாக 3வது மாடியில் வேலை செய்யும் 70% பேர் உள்ளே இருந்தார்கள். சந்தியா கடைசி வரிசையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அடுத்த வரிசையில் ஸ்கந்தாவும் முன் வரிசையில் மூர்த்தியும் அமர்ந்தார்கள். மூர்த்தி மெதுவாக யாருக்கும் கேட்காத மாதிரி சொன்னார். எப்பா சுபாஷ், நீ நல்லதா ஏதாவது பண்ணுவேன்னுதான் நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வேற சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு என்ன ட்ரைனிங்னு கூட இன்னும் என்கிட்ட சொல்லல. பாத்துப்பா, கால வாரிடாதா என்றார். நோ வரிஸ் மூர்த்தி, இந்த ட்ரைனிங்கோட தலைப்பு கண்டென்ட் எல்லாம் HR டீம் கிட்ட காட்டிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த ட்ரைனிங்கையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாமே உங்க ஐடியா தான் சொல்லிருக்கேன் பாருங்க. ட்ரைனிங் வேற லெவலா இருக்கும் என்றேன். சூப்பர் சுபாஷ், சூப்பர் என்றார் மூர்த்தி. நான் திரையின் முன் சென்று நின்றேன். ஓகே சுபாஷ், லெட்ஸ் ஸ்டார்ட் என்றார் மூர்த்தி. தலைப்பு ஒளிர்ந்தது. ஒர்க் பிளேஸ் உமன் சேஃப்டி. கம்பெனியில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பிற்கென்று உள்ள அனைத்து விதிகளையும் விளக்கினேன். சுமார் 30 நிமிடங்கள் சென்றது. சரி, இப்போது கேள்வி பதில் நேரம் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய கவர் நிறைய உயர்தர சாக்லேட்டுகளை என் முன் இருந்த டேபிள் மேல் வைத்தேன். அனைவரும் வாவ் என்றனர். மொத்தம் 15 கேள்விகள். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு சாக்லேட் என்றேன். அனைவரும் ஆர்வமாகினர். முதல் கேள்வி, பணியிட துன்புறுத்தல் யார் யாரால் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும்? ஒரு முந்திரி கொட்டை கத்தியது. நமக்கு நன்கு தெரிந்தவர், டீம் லீடு, செக்யூரிட்டி, ட்ரைனிங் கொடுப்பவர். அது மொத்தத்தில் யாரையும் விட்டு வைக்கவில்லை. ஒரு சாக்லேட்டை அதனிடம் கொடுத்தேன். இரண்டாம் கேள்வி, எவ்வாறான செல்களை நாம் அனுமதிக்க கூடாது? அதே முந்திரி கொட்டை திரும்ப கத்தியது. தேவையில்லாமல் தொடுவது, எங்க சென்றாலும் பின்னாடியே வருவது, தேவையின்றி தொட்டு பேசுவது என்று வரிசையாக சொல்லிக் கொண்டே போனது. இன்னொரு சாக்லேட்டையும் அதனிடம் கொடுத்தேன். இப்போது கூட்டம் சலசலத்தது. சிலர் தீவிரமாக அடுத்த கேள்வியை எதிர்பார்த்தார்கள். ஸ்கந்தாவின் லீலைகளை எல்லாம் கேள்வியாக மாற்றி இருந்தேன். போட்டி போட்டுக்கொண்டு பதில் சொன்னார்கள். மீனா சத்தமாக, என்ன மூர்த்தி, எல்லா ஆன்சரும் உங்க டீமால பார்த்தே சொல்லிடலாம் போல இருக்கே என்றார். சில ஆர்வ கோளாறுகள் டக்கென்று ஸ்கந்தாவையே திரும்பி பார்த்தன. ஸ்கந்தாவின் முகம் முற்றிலுமாக கருத்து விட்டது. மூர்த்தி தன் கால்களை மாற்றி மாற்றி வைத்தார். மேலே விட்டத்தை பார்த்தார். கடைசி கேள்வி, இந்த துன்புறுத்தலை யாரிடம் முதலில் கூற வேண்டும்? அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வேறு யாரிடம் கூறினால் நடவடிக்கை எடுப்பார்கள்? பார்கவி சிரித்துக் கொண்டே
கொண்டே, மூர்த்தி தான் இங்க சீனியர் மேனேஜர், அவருக்கும் மேலன்னா அதுவும் அவரை பற்றிய கம்ப்ளைண்ட் செய்யணும்னா அத மூர்த்தி தான் சொல்லணும் என்றார். உடனே மூர்த்தி இருண்ட முகத்துடன், பாலா மிஸ்டர் பாலசுப்ரமணியம் கிட்ட எஸ்கலேட் பண்ணணும் என்றார். தேங்க்ஸ் மூர்த்தி என்றபடி அவரிடமும் ஒரு சாக்லேட்டை நீட்டினேன். எல்லோரும் சத்தமாக கை தட்டினார்கள். ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப ஜாலியாக இருந்தது, கங்க்ராட்ஸ் மூர்த்தி அண்ட் சுபாஷ் என்றார்கள். மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்தேன். சந்தியா என்னை முறைத்து பார்த்து கொண்டே அவள் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். மூர்த்தியும் ஸ்கந்தாவும் என்னை பார்த்தும் பார்க்காமல் கடந்து சென்றார்கள். எனக்கு ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருந்தது. 2 வாரம் சென்றிருக்கும். ஒரு நாள் காலை எனக்கு ஒரு மெயில் வந்தது. சந்தியா ரிசைனேஷனை திரும்ப பெற்றுக் கொண்டாள் என்ற விவரம் அதில் இருந்தது. நேராக சந்தியாவின் இருக்கைக்கு சென்றேன். காஃபிக்கு போலாமா, சங்கீதாவையும் கூப்பிடுங்க என்றேன். சந்தியா சிரித்துக் கொண்டே, அந்த சாக்லேட் எங்க வாங்குனீங்க என்றாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.